இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல, விபத்தெல்லாம் ஏற்படுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆவுது. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டே எடுத்துக்கலாமே. இப்ப சமீபத்தில நடந்துச்சு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். அதுல பார்த்தா வந்துட்டு அவ்ளோ மக்கள் போனாங்க. நெறைய 249 பேர். 249 பேர் போனாங்க. 249 பேருக்கும் அன்னைக்கு சாகணும்னு தான் தலையில எழுதியிருக்கும். அதுல ஒரே ஒரு ஆள் தப்பிச்சுட்டாரு. ஒரு பொண்ணு ஃப்ளைட்ல போய் ஏறவே கிடையாது. ஆனா அந்த ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி அத்தன பேரு ஏறி இருக்கிறாங்க. இது என்ன காரணம்? சரி, ஓகே. இது நல்ல விஷயம். இப்ப வந்து பைபிள்ல எழுதியிருக்காங்க. சுனாமி வந்து எத்தன வருஷம் ஆகுதுன்னு தெரியல. அந்த சுனாமிய பத்தி பைபிள்ல இருக்குதாம். என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்துல, இந்த பூமி பந்து உருண்டையில மாட்டு சாணங்கள் போல் பிணங்கள் கிடக்கும். சுனாமி நடந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒண்ணு இந்த தேதியில பரவும். இத்தன பேரு சாகுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. வேற நான் வேற எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, ஆ சில பேர் நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்க, இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும். ஒவ்வொரு ராசியும் வச்சு சொல்லும்போது, அந்த இடத்துல இறந்த எல்லாருக்குமே ஒரே ராசி, ஒரே மாரி தான் இருந்திருக்குமா? ஏன் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை? ஒரே கும்பலான மரணம். வேற வேற ராசி, வேற வேற நட்சத்திரம், வேற வேற தசாபுத்தி, வேற வேற கோச்சாரம், வேற வேற திங்கிங், வேற வேற வேலைகளுக்காக போயிருப்பாங்க. நெறைய பச்சை குழந்தைகள்லாம் வண்டியில இருந்து. அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி மிக நியாயமான கேள்வி, முக்கியமான கேள்வி. நான் தான் முதல்லயே உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120ங்கிறான். 20 ஆமா. இத எத்தன பேரால கடந்துற முடியுது? கடந்துற முடியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கர்மாவுக்கு அருமையான விளக்கம். போன ஜென்மத்துல நீங்க பண்ணுன கர்மாவினுடைய பேலன்ஸ் இந்த ஜென்மத்துல நீங்க வந்து கழிக்கிறீங்க. நீங்க வந்த கர்மா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 20 வயசுல முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. கிளம்பி போ வேண்டியது தான்.